சேலம் வாழப்பாடி அரசு பள்ளி விடுதி மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் விடுதி பெண் தூய்மை பணியாளர் மற்றும் அவரது ஆண் நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாழப்பாடி அருகே அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் தங்கி பயிலும் சமூக நல விடுதியில் பெண் தூய்மை பணியாளராக ராதிகா என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி இரவு ராதிகா 2 மாணவிகளுடன் மது அருந்தியதாகவும் அங்கு வந்த அவரது நண்பர் ரகுபதி மாணவிகளை இருசக்கர வாகனத்தில் தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. அங்கு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் விடுமுறைக்காக வீட்டிற்கு சென்ற மாணவிகள் நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பெற்றோர் அளித்த புகாரில் வாழப்பாடி மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி ராதிகாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மேலும் மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்ததாக கூறப்படும் ரகுபதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இருவரும் வேறு மாணவிகளுக்கும் மது கொடுத்தார்களா, மேலும் யாரேனும் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனரா என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.